வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் சாண்ட்ராக்கும் இப்போ சபரிக்கு வந்து செம்ம கான்ட்ரவர்சிங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ப்ரஷ்ஷு மேட்ருங்க. இந்த ப்ரஷ்ஷு வச்சு ஆனால் அது சாதாரண ப்ரஷ்ஷுன்னு தான் சொல்கிறீங்க. எதுக்காக இந்த வேலையை நடந்தது? இது ஒரு சாதாரண ப்ரஷ்ஷுன்னு சொல்கிறோம், அது ஒரு ஹைஜீன் பொறுத்தது. அதை போய் ஃப்ளஷ்ஷுக்குள்ளே போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது பண்ண மாட்டாங்களா? என்ன ஒரு ஹைஜீன் வந்து இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்குதுன்றது தான் சாண்ட்ராவோட அங்கே இது. சாண்ட்ரா என்ன பண்ணிடுறான், இவனே வந்து என்ன பண்ணுறான், அக்யூஸ்டாக அந்த இடத்துல கொண்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த இடத்துல எல்லாரையும் உட்காந்து விசாரிக்க வைக்கும் போது கனி என்ன சொல்கிறாங்க, நான் தான் எடுத்து போட்டேன்னு சொல்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்காக டக்குன்னு என்ன பண்ணிட்டான் சபரி வந்து, இல்லை அன்னைக்கு வந்து சாண்ட்ரா எடுத்து பேக்கில் போட்டதை பார்த்து திவ்யா எடுத்து பேக்கை வந்து ஜிப்லாக் பண்ணி பேஸ்கெட்டில் போடுறத நான் பார்த்தேன்ற மாதிரி நடக்குது. ஆமாம், சாண்ட்ராவையும் திவ்யாவுமே அந்த இடத்துல வந்து குற்றவாளியாக இவன் வந்து நிறுத்திடுறாரு. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, இந்த 1 வீக்காவே, அதாவது பார்வதியை வந்து அடிச்சு காயப்படுத்தினதுலேருந்தே இவனுக்கு வந்து ஒரு பய உணர்வு வந்துட்டு அங்கங்கே உட்காந்து ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டாரு. ஆமாம், அங்கங்கே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சது தான் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அவனோட முகமே வேற மாதிரி இருந்தது, ரொம்ப டீப் ஒரு மாதிரி யோசனை இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா, ஓ அப்போ வந்து இவன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படின்றது நம்மளோட கருத்தாக இருக்குது. இது வந்து சாண்ட்ராவும் வந்து வேற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இவன் எதுக்கு இந்த வேலையை பண்ண, நீ எதுக்கு இந்த வேலையை பண்ணன்னு தான் கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம், சாண்ட்ரா அவர் வந்து உங்களுக்காக பண்ணார் நீங்கள் நினைக்காதீங்க. பார்வதியை அடித்த விஷயத்தை மாற்றுறதுக்காக ஒரு பெரிய ஒரு இதுவை வந்து ஒரு டிராமாவை வந்து அந்த இடத்துல அரங்கேற்றி காமிச்சிருக்கிறாரு சபரி. ஆமாம், ஒரு சின்ன தப்பு பண்ணால் அதை விட பெரிய தப்பு பண்ணால் சின்ன தப்பு மறைஞ்சிரும் இல்லையா? அந்த மாதிரி பார்வதி அடிச்சு கண்ணத்தை குழப்பி வச்சுக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணுவார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை மறைக்கிறதுக்காக உணர்வு வந்து, அது ஆக்சுவலி சபரி பண்ணானா பண்ணல நமக்கு தெரியாது. ஆனால் பண்ணாமல் போயிட்டு இப்போ தேவையில்லாத இவரே வந்து வழக்குள்ள மாட்டிக்கிட்டாரு தான் சொல்லலாம். ஆமாம், இந்த விஷயம் தேவையில்லாதது. இதை ஒரு பெருசாக இது பண்ணால் இதை மறந்துடுவாங்க, மறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சபரி தப்பு கணக்கு போட்டுட்டாரு. தப்பு கணக்கு உங்கள் கணக்கு வந்து செல்லுபடி ஆகாது சபரி. நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி சார் கேட்பாரு. கேட்கும் போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்ணு இன்னும் வீக்கமும் மாறலை. என்றைக்குமே வந்து கேமராவில் பதிவான விஷயங்கள் மறைஞ்சிடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும். இன்னைக்கு கம்ருதீன் சொன்னதும் அதே தான். கன்னிக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து கையை தூக்கி நான் ஓங்குனதுக்கும் நான் இப்போ கோவமாக கத்தி பேசினதுக்குமே ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு சபரி செஞ்சது நியாயமா? போட்டு கண்ணை இது பண்ணியிருக்கா, அதை நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, கேமுன்னு சொல்லிட்டீங்க. காலால் மிதிச்சது கேமா? கண்ணுக்கு எதிர்க்க காலால் எட்டி மிதிக்கிறான் சபரி. ஒரு பொண்ணு சொல்லிட்டே மிதிக்கிறான். சாரி, தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு அவளை போட்டு ஒரு புல்டோசர் மாதிரி இடிச்சு 5 டைம்ஸ்க்கு மேலே தள்ளுறா. இதெல்லாம் என்னது? இப்போ இதுக்கெல்லாம் ரெட் கார்டுக்கு நீங்கள்லாம் ஏன் வந்து கேட்கல? வயலன்ஸ் தானே இது. ஸோ இதுதான் வந்து இன்றைய நிலவரமாக இருக்குது. நாளைக்கு இந்த பிரஷை வச்சு அந்த பெருசை மறைக்கணும்னு பார்க்குறாரு. என்ன இருக்கு நடக்க போகுதுன்னு சபரியினுடைய தில்லு முள்ளு கேட்கப்படும் அப்படின்றது நம்மளோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆக மொத்த மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.